பாமகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள், அதாவது தந்தை மகனுக்கான அந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு நீண்ட கால பிரச்சனை, இப்பதான் வெடிச்சிருக்குது. ராமதாஸ் அவர்கள் சொன்ன போது, மோடியினுடைய பதவி ஏற்புக்கு பிறகு பிளைட்ல வரும்போது, இதுக்கு மேல நீங்க ஒன்றும் தலையிட வேண்டாம்ப்பா, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு அதோட முடிச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. ஒரு கட்சியினுடைய நிறுவனர் அவர் தான் கட்சியை வளர்த்தவர், அவர் தான் அந்த கட்சியினுடைய வேறு தண்டு எல்லாமே அவர் தான். அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல அன்புமணி தூக்கிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்முடைய நோக்கமே வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு முதல்வர் ஆக்குறதா அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு ஒரு பொதுக்கூடுல. அப்படி இருந்தா அன்புமணி என்ன பண்றாருன்னா, எல்லா அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது, நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நீங்க ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு வரும்போது ராமதாஸ் போன்ற ஒரு தலைவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். இவர் ராமதாஸ் ஐயாவோட துணை இல்லாம பாமக வந்துட்டு கிரவுண்டுக்குள்ள கொண்டு போயிட்டு செயல்பட வைக்க முடியாத அன்புமணி அதுக்கு போவாங்க. ஆனா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் ஒரு கார்பரேட் அரசியல்வாதி, மோடியோட தான் நிற்பாரு. இவர் வந்துட்டு ஒரு மக்கள் அரசியல்வாதி, இவர் மக்களோட தான் நிற்பாரு. இதுதான் அடிப்படையான இந்த முரணுக்கே காரணம். ஒரு விடயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், ராமதாஸ் ஐயா பண்ணது ஒரு பொதுவான ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொது நல கட்சி பாமக, அதை வந்துட்டு அப்படியே குடும்பத்துக்குள்ள சுருப்பினது அவர் பண்ண தப்பு. எவ்வளோ பேர் போராடினாங்க பாமகவுக்காக, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக, சங்கத்துக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களையெல்லாம் கொண்டு வரதுக்கு பதிலாக பிள்ளையை கொண்டு வந்துட்டு கடற்கடன் கொண்டாந்துட்டு மேலே உட்கார வச்சது. அப்புறம் வளர்த்த கடை மாறல பாயுதுன்னு அர்த்தம். பாமகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள், அதாவது தந்தை மகனுக்கான அந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு நீண்ட கால பிரச்சனை, இப்பதான் வெடிச்சிருக்குது. திரு ராமதாஸ் அவர்கள் சொன்ன போது, மோடியினுடைய பதவி ஏற்புக்கு பிறகு பிளைட்ல வரும்போது, இதுக்கு மேல நீங்க ஒன்றும் தலையிட வேண்டாம்ப்பா, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு அதோட முடிச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. ஒரு கட்சியினுடைய நிறுவனர் அவர் தான் கட்சியை வளர்த்தவர், அவர் தான் அந்த கட்சியினுடைய வேறு தண்டு எல்லாமே அவர் தான். அவர் இப்படி அன்புமணி சொல்லும் போது அப்போ அங்கேயே அது ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக ராமதாஸை போன்ற ஒரு தலைவர்கள் வந்துட்டு முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறவங்க, அரசியல் அவங்க பண்ண தெரிஞ்சவங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அது போயிட்டு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாகுது, கூட்டணி போட்டதில். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல அன்புமணியை தூக்கிட்டார். இல்ல, அதுக்கு இவ்வளவு நாள் அவங்க வெயிட் பண்ணி தூக்கணும் அப்படின்றது இல்ல சார். இது வந்து வேர்விட தொடங்கும் பொழுதே அவங்க இதை செஞ்சிருக்கலாம். முடியல, அது ஒரு டக்குன்னு செய்ய முடியாது. அது வேர்விடும் போதே அது வந்துட்டு அழிச்சிருந்தோம் அப்படின்னோம்னா அப்பவே பிரச்சனை வந்திருக்கும். பார்ப்போம், சரி பண்ணுவான். ஏன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்முடைய நோக்கமே வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு முதல்வர் ஆக்குறதா அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு ஒரு பொதுக்கூடுல. அப்படி இருந்தா அன்புமணி என்ன பண்றாருன்னா, எல்லா அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது, நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நீங்க ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு வரும்போது ராமதாஸ் போன்ற ஒரு தலைவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. கட்சியோட உளவியல் ரீதியான பிரச்சனை அது, அகங்காரம் சொல்றதை விட உளவியல் ரீதியான பிரச்சனை. பாமக கட்சியோட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி கையாளுறாங்க, எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களை யார் நியமனம் பண்ணது, அவங்க சைடோட போய் நிற்பாங்க. மூத்த உறுப்பினர்கள்லாம் ராமதாஸ் ஐயாவோட நிற்பாங்க. இப்போ இருக்கிற அப்பாயிண்டட் எல்லாம் வந்துட்டு அன்புமணியோட போய் நிற்கும். ஆனால் வன்னியர் சங்கம் அது ராமதாஸ் ஐயாவோட நிற்குது, இளைஞர் அணி அது ராமதாஸ் ஐயாவோட நிற்குது. இவர் ராமதாஸ் ஐயாவோட துணை இல்லாமல் பாமக வந்துட்டு கிரவுண்டுக்குள்ள கொண்டு போயிட்டு செயல்பட வைக்க முடியாது, அன்புமணியால் முடியாது. அவர் வந்தால் தான் அது அசையும், அது அவருக்கு தெரியும், ராமதாஸுக்கு நல்லா தெரியும். அதனால தான் பார்த்துடுற ஒரு கை அப்படின்ற ஒரு இடத்துல அவர் நிற்கிறார் அவர். ஆனாலும் இப்போ போகிற போக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா 2 பேருக்குமே இழப்பு ஏற்படும், அந்த இழப்பு வந்துட்டு கட்சியை பாதிக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு அளவில் தான் இப்போ போயிட்டு இருக்குது நிலவரம். திரு அன்புமணி குறித்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அவரோட தந்தையா இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்கள் வைக்கிறாங்க. தன்னோட அம்மாவை அடிக்க வந்தாங்க, என்ன கன்னத்துல அறந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதை முற்றிலுமா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறுக்கிறாரு. இதுல யார் சொல்றது உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர் மறுக்கவே இல்லை. நான் எங்க அம்மா மேல வந்துட்டு பற்று வச்சிருக்கிறேன் அப்படிதான் சொன்னாரு ஒழிய, நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லி அவர் மறுக்கவே இல்லை. சரி, ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விடயம் வந்துட்டு ஒரு அரசியல் தலைமையை பாதிக்குது அப்படின்னோம்னா அது அந்த கட்சியினர் தான் யோசிக்கணும், இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்ட்டு. பட் அதுக்கு காரணம் வந்துட்டு அரசியல். அப்போ இது பேசப்படக்கூடிய ஒன்று தான், இருந்தாலும் சரியில்லை, அவ்வளோதான். ஏன்னா பாமக என்னதான் நீங்கள் சொன்னீங்கனாலும் ஒரு தமிழர் கட்சி, அது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது பலவீனப்படுது அப்படின்னோம்னா அது தமிழ்நாட்டு அரசியல் வந்துட்டு, தமிழ்நாட்டு அரசியலுக்கே அது ஒரு பலவீனம் தான். இதை அவங்க 2 பேரும் உணர்ந்தாங்க அப்படின்னோம்னா அடுத்த இதுக்கு போவாங்க. ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் ஒரு கார்பரேட் அரசியல்வாதி, மோடியோட தான் நிற்பார். இவர் வந்துட்டு ஒரு மக்கள் அரசியல்வாதி, இவர் மக்களோட தான் நிற்பார். இதுதான் அடிப்படையான இந்த முரணுக்கே காரணம். ஸோ அதனால இவங்களுக்குள்ள எப்படி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போறாங்கன்றது ஒன்றும் தெரியல. என்னன்னோ சொல்றாங்க, இன்னைக்கு அவர் பெரியவர், இவர் சின்னவர், இவர் அப்புறம் பார்க்கலாம்.
எதுவுமே நடக்காது. ஏன்னா அவரு மோடியோட நிற்கிறாரு. அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க, நீங்கள் எங்கள் கூட நிற்கலையா உங்கள் கட்சியை உடைச்சி அன்புமணியை நாங்கள் எங்களோட வச்சுக்குவோம். அப்படிதானே அவங்க பண்ணாங்க. சிவசேனா விடயத்தில் என்ன நடந்துச்சு, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி விடயத்தில் என்ன நடந்துச்சு, உண்மையான தலைமையை தட்டி விட்டு அடுத்த கட்ட தலைமையை வந்துட்டு தூக்கி தங்க பக்கம் வச்சுக்கிட்டு கட்சியை உடைப்பாங்க. அதே தான் பாஜக எதிரையும் செய்யும். ஆல்ரெடி பாமகல வந்து பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இல்லாம போயிட்டு இருக்க நிலையில மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களோட குடும்பத்தினர் மீண்டும் வந்து அவருடைய அந்த மரணத்திற்கு பாமகவை சேர்ந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் தான் காரணம் அப்படின்ற ஏற்கனவே வச்சு அந்த குற்றச்சாட்டை மீண்டும் பொதுவெளியில பேச தொடங்கியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? வந்துட்டு அந்த விடயம் முழுமையா தெரியாது. அதனால இது என்ன விசாரணை கமிஷன் வைக்க முடியும், அதில் நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருக்கு. இது வரைக்கும் அதை அட்ரஸ் பண்ணல ராமதாஸ் ஐயா. இப்போ அதை சொல்றாரு, எப்படி எடுத்துக்கிறது? அதற்கான விளக்கமா அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார்? ஒண்ணுமே விளக்கம் இல்லை. இது சொல்லிட்டு அப்படியே விட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கு அன்புமணி அந்த விளக்கம் பதிலும் சொல்லலை, அப்படியே விட்டாரு. ஒரு விடயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், ராமதாஸ் ஐயா பண்ணது ஒரு பொதுவான ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொது நல கட்சி பாமக, அதை வந்துட்டு அப்படியே குடும்பத்துக்குள்ள சொருப்பினது அவர் பண்ண தப்பு. எவ்வளோ பேர் போராடினாங்க பாமகவுக்காக, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக, வன்னியர் சங்கத்துக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களையெல்லாம் கொண்டு வரதுக்கு பதிலாக பிள்ளையை கொண்டு வந்துட்டு கடற்கடன் கொண்டாந்துட்டு மேலே உட்கார வச்சது, அப்புறம் வளர்த்த கடை மாறல பாயுதுன்னு அர்த்தம். அவர் கிடைச்சிட்ட உடனே, அவர் மந்திரி பதவி கிடைச்சிட்ட உடனே அவருக்கான நிதி பலத்தை கூட்டிக்கிட்டாரு. கூட்டிக்கிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நானே வந்துட்டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இது நடக்கிறது தான், அது எல்லா கட்சியிலும் நடந்துச்சு. இப்போ இவருடைய கட்சியிலும் நடக்குது. ஆனால் சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு.